சார் முருகன் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யணும். அடுத்தபடியாக முருகன் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யணும்னா 1 by 1 வருகை தந்து வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அம்பலக்கண்ணன் அவர்களுக்கும் முன்னாள் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டிகேஜி அவர்களுக்கும் இங்கே வாழ்த்துறை வழங்கிய நமது கண்காணிப்பு பொறியாளர் செயற்பொறியாளர்கள் மற்றும் புகையிலிருந்து வருகின்ற அவரது நண்பர்கள் போயிட்டுறா என்னுடைய ஆதரவு சகோதரர் ஐயா வள்ளிமுருகன் வள்ளி பக்கத்தில் நான் வள்ளி என்று சொன்னதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது. வள்ளிக்கு தெரியாம ஒரு தெய்வாலயம் இருக்கிறார்கள். அதனால்தான் பாண்டிச்சேரிக்கு மாற்றம் செய்த போது கூட இல்லை நான் காரைக்காலை விட்டு வரமாட்டேன் என்று அடம்பிடித்தார் என்று சொன்னால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் உங்களுக்கெல்லாம் அவர் எத்தனை பிள்ளை நிப்பாடிச்சாருன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தேவையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சம்பளம் 1ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள விழுந்ததுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உறவினர் தான். உண்மையிலே மறக்க முடியாது. கரெக்டான டைம் நான் வாங்கினது, நான் 30 வருஷம் எம்எல்ஏக்கு வாங்கினதே கிடையாது. சமயத்தில் போட மாட்டேன். நம்ம அந்த 1ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள கரெக்டாக அந்த பணத்தை எங்களுக்கு போட்டுருவாரு. அந்த திரும்பி நாங்கள் இருந்தோம் கரெக்டாக விழுதுறோம். நானும் என்ன பழக்கம் கேட்டிங்கன்னா ஆஃப்டர் இருக்கா சொல்லுவேன். கொஞ்சம் யாராவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கும். கவனிக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் நான் அதே பாணியில் விட்டு போய் கொஞ்சம் என்ன சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னாரு, அப்படி அவங்க ஏதாவது லஞ்சம் வாங்கணும் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீ உயிரோட செத்து பண்ணி நீங்கள் அப்பா அதனால நான் வாங்க மாட்டேன், அதே செஞ்சு நீங்கள் அந்த மாதிரி பழக்கத்தை கொடுத்துருவாங்கன்னு சொன்னாரு. சரி, இப்படியும் சில மனிதர்கள் எப்படி நிறுத்திக் கொண்டேன். அவ்வளோதான். பொதுப்பணித்துறைக்கு வந்ததுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. சட்டமன்றத்தில் நாங்கள் ஏதாவது சமையல் பேசி கொடுக்கொண்டு அஞ்சிருக்கலாம்.
பொதுப்படத்தில் எப்படி இருந்தாலும் நீங்கள் தனியாக நைட்டு பேசுங்க. சுப்பிரமணியம் நைட்டு பேசுவார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. நெருப்பு சார் அவரு நல்ல மரியாதைக்குரிய மனுஷன், நகைச்சுவை உணர்வோடு. இப்போ கூட நான் வந்தப்போ ரொம்ப அவர் கோவப்பட்டார், உண்மைதான். ஆனால் நான் லேட்டாக தான் வர முடியும், என்னோட பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது. நேற்றே நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு வெளியில் போகிறேன், போயிட்டு வரதுக்கு லேட்டாக தான் ஆகும் அப்படின்னா. ஆனால் கொஞ்சம் அதிகமாக லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் வந்து பையன் வர வக்கீல் படிக்க வச்சிருக்காரு, ஏதாவது வழக்கு ஏதாவது போட்டு போகிறார், அந்த வச்சா இருந்தாலும் நீங்கள் எல்லோருடைய அருமையை சொன்னால் காலையில் நிறைய பேர் காரைக்காலம் வந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ இருக்கிற உங்கள் பணியில் இருக்கிற அத்தனை பேர் எல்லாரும் வந்து வாழ்த்துருக்குறாங்க. இப்போ எங்களுக்கு இது வந்து ஒரு இட்ஸ் நாட் எண்ட். அங்கே 3ஆம் தேதி அங்கே வச்சிருக்காரு, பாண்டிச்சேரியில் வச்சிருக்காரு. அங்கேயும் அந்த அளவுக்கு நண்பர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. காரணம் எதா இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அதுதான் அவர் புரியுது. என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி சிரிச்ச முகத்தோடு இப்போ பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவார். ஆனால் வச்சிருக்காருன்னு தெரியாது, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்குவார். அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர். அதே மாதிரி அவர் குடும்பம் பிள்ளைங்களையும் நான் பேசுவேன், வக்கீலையும் நல்லா பேசுவேன். இப்போ தான் முதல்ல துணைவியாரை சந்திக்குது. அவருக்கு பாவமாக இருக்குது, எப்படி வச்சு நினைச்சாங்கன்னே தெரியல. ஒரு வருஷம் எப்படியோ இன்னைக்கு கொஞ்சம் டாக்டரே பார்த்துருந்தாரு. நான் சொன்ன செய்தியை மனசில் வச்சுக்கிறேன். இப்போ நல்ல மனிதர். அவர் வந்து ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் என்று சொன்னாலும் கூட நட்பு அவர் வாழ்கிற காலமெல்லாம் தொடர்ந்து என்ற யாரும் இருக்கு. நட்பு வாழ்நாளெல்லாம் தொடர வேண்டும் என்ற அவாவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வழக்கம் போல் 1ஆம் தேதி 5ஆம் தேதி கதை சொன்னால அது இப்போ இல்லை. பழைய கடைக்கு போயிட்டேன் நான். அது பழகி போச்சு. அவ்வளோதான், கிறிஸ்மஸ் முடிச்சிட்டோம். இவர் இருந்த பீரியட் ஒரு கோல்டன் பீரியட். எல்லாருக்கும் அனுப்பப்படுறோம். சபாநாயகருக்கு பிச்சை எழுவது, சிஎம்க்கும் பிடிக்கும், எல்லா ஆஃபீஸுக்கும் பிடிக்கும். இடையில எப்படி கொஞ்சம் வருத்தமாக வந்தது. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நான் சரி பண்ணேன். அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு நடந்த சம்பவம். அதெல்லாம் வந்து ஒரு அதையும் சரி பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நட்போடு இருக்கிறோம். என்னுடைய நட்பு தம்பி நாகராஜ நட்பு மட்டும் இல்லாமல் இப்போ காரைக்கால் வந்து பணியாற்றிருக்கிறாரு. உண்மையிலே காரைக்காலுக்கு போகிறது மனசே இல்லை. அதான் உண்மையான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு காரைக்கால் மக்கள் மீது ரொம்ப பாசமாக இருக்கிறாரு. எனக்கு அடிக்கடி பேசுவார், காரைக்கால் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால தான் நீங்கள் ஜெயிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த அளவுக்கு காரைக்கால் மீது ஒரு நல்ல நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு பழகின்ற நண்பர்களையும் காரைக்கால் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாரும் வாழ வேண்டும், வாழ்வாங்க வாழ வேண்டும், விரைவாக வாழ வேண்டும், தீர்க்க சுகமுறையாக வாழ வேண்டும் என்ற உளவார வார்த்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சேர்ந்துங்க சேர்ந்துங்க பாருங்க பாருங்க. அண்ணா பாருங்கண்ணா, அண்ணா பாருங்கண்ணா, சேர்ந்துருங்கண்ணா. முதல்ல இங்கே வந்து பேசணும்னு சொன்னால் என்கிட்ட சார் சொல்லும்போது சொல்லியிருந்தாரு, நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு. காலையிலேயே வந்து வாங்க அழைப்புலாம் கிடையாது, ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். அதனால தான் மரியாதை பேர் நானும் அவருக்கு வந்து இங்கே தான் பிரசவ கூட இருந்தாங்க. எம்எல்ஏ லேட் ஆகிடுச்சு, வாங்க போகும் லேட்டாக வந்தால் நான் ஒரு முக்கிய காரணம். இது மாதிரி எனக்கு நான் ஒரு 10 ஃபோனை தான் அடிச்சிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் அவர் மேலே ஒரு அன்பு மட்டும் இல்லை, அவர் வந்து பழகக்கூடிய விதம் அப்படி ஒரு சொல்லும் போது ஒரு ஆணையிட்ட மாதிரி தான் சொல்லுவார், ஆனால் அன்பாக சொல்லுவார். கிட்டத்தட்ட சார் வந்து நான் அசம்பிளி முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். அசம்பிளியில் அது ஓசியம் அந்த ஆஃபீஸில் நான் அதிகமாக பழகின ஒரு நபர் அப்படின்னா அது முருகன் சார் மட்டும்தான். ஏன்னா இத்தனை முறை நாங்கள் அசம்பிளி போனாலும் என்னன்னாலும் எங்களோட எம்எல்ஏஸ் கூட நாங்கள் பழகும் எல்லாம் பண்ணுவோம். காரணம் என்னன்னா இவர் எனக்கு பிடித்தது முதல்ல சொல்லும்போது சார் அதை கேட்கும் போதும் சரி பார்க்கும்போது என்னை நீங்கள் பார்க்கலையே, அது அந்த ஒரு தோரணை இருக்கு இல்லையா, அது ஒரு பாசம் அன்பு தெரியும். அதே போல் நானாக சொன்ன ஒரு விஷயம் தான், நாங்கள் சார்ட்ட அறிமுகம் போது ஒரு தடவை ஒரு சின்ன பில்லில் ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்போ போகும்போது சார் அப்போ தான் முதல்ல ஒரு சீட்டுக்கே நான் நேராக போய் பார்க்குறேன். அன்னைக்கு அறிமுகமானவர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்னை விட திட்டிட்டு இருப்பார். பாண்டிச்சேரியில் இருக்கும்போது என்னை அவ்வளோ பார்ப்பீங்க, காரைக்கால் வந்ததுக்கப்புறம் என்னை திரும்பியே பார்க்க மாட்டேன், உங்களை நம்பி தான் நான் வந்தேன்னு சொல்லி நான் இவர் ரிட்டர்ன் பண்ணப்போ சொல்லிட்டு இருந்தார். வேலை பருவம் காரணம் சார் தேர்தல், அதனால் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சார்கிட்ட பழகும்போது ஒரு விஷயம் நானா சொன்ன இடத்துல ஒரு இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இவர் வந்து எனக்கு தெரிந்தவரை ஒரு அருமையான மனிதர் மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு எப்படியாவது உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர். ஏன் இதை சொல்றேன்னா, சிஎம் எப்பயாவது போகும்போது சார் அங்கே வருவார், நான் இதை செஞ்சா சரியா இருக்கேன் சார், செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியில இவருக்கு சாருக்கு தெரிஞ்சவர்கள் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ
அவங்கள்ட்டெல்லாம் உடம்பு முடியாதவங்க, படிப்புக்காக பணம் இல்லாதவங்கலாம் கூட்டு வந்து சிஎம் ரிலீஃப் ஃபண்ட்ல சார் கொடுப்பாரு. நான் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கொடுத்தாருன்னா எந்த மருத்துவம் தெரிவிக்க மாட்டேன். அடுத்த நிமிஷம் போவேன், கையெழுத்து வாங்குவேன், உடனே டோக்கனை போடுவேன், சார் கையில் அடுத்த நிமிஷம் டோக்கன் கொடுத்துருவேன். அப்போ சார் சொல்லுவார், நான் இங்கே யார்ட்டையும் கேட்கல சார், நீங்கள் காரைக்காலேருந்து நீங்கள் 2 பேர் வர்றீங்க, நான் எதை சொன்னாலும் சரிங்கண்ணா. அப்போ நான் சொன்னேன், சார் நீங்கள் எதை சொன்னாலும் சரின்றது ஒரு பக்கம், நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒருத்தருக்கு மருத்துவ உதவி, ஒருத்தர் கல்வி உதவி, இந்த மாதிரி நிறைய நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சேவை செய்கிறோமோ அதை சட்டசபையிலிருந்து மறைமுகமாக நிறைய சேவை செய்த ஒரு நல்ல மனிதர். முருகா முருகா நானும் சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணும்போது முருகா முருகா முருகான்னு. அப்போ நானும் சொல்லுவேன், முருகன் நான் தான் என்ன வயது மூத்த வரலவா, அப்போ சொல்லும்போது நான் கிண்டல் பண்ணுவேன், நகைச்சியாக பேசக்கூடிய நபர். அதனால தான் பேசும்போது சொன்னேன், வரும்போது நான் தான் முதல்ல ஆரம்பித்தேன். சார் வள்ளி இங்கே இருக்காங்க, தெய்வநாயக சார் நான் தான் கேட்டேன். அந்த அளவுக்கு இயல்பாக எங்களோட பேசக்கூடிய ஒரு நபர், எங்களோட வயசு வித்தியாசம் அதிகமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தேடி வந்து பேசக்கூடிய நபர். அதனால தான் இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் சார் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு நிச்சயமாக வந்து ஒரு வாழ்த்தியாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் பொதுப்பணித்துறைக்கு நிறைய ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கேன். முதல் முறையாக நான் பேசின ஒரு ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனா இந்த பொதுப்பணித்துறையில் சாரோட ஃபங்க்ஷன் தான். நான் வருவேன், எப்படி லேட்டாக வருவேன், ஷால் மட்டும் கூட இன்னைக்கு காலையில் கூட வந்தேன். என் ஊரை சார்ந்தவருக்கு இன்னைக்கு ரிட்டைர்மெண்ட் ஆனார். 2 நபருக்கும் வந்தேன், வாழ்த்துனா போயிட்டேன். ஆனால் மேடையில் பேசுனது ஐயாக்கார் மட்டும்தான். ஐயா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மனிதனோட ஆயுள் வந்து 130 வருஷம், இன்னும் மீதி பாதி நிறைய சேவைகள் செய்து சந்தோஷமாக உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமா இருக்க மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. வந்திருந்த நானா என்று அன்போடு அழைக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும், ஆட்டோல, ரோட்ல, எங்க பார்த்தாலும் அந்த எம்ஜிஆர் படம் மாதிரி ஒண்ணு இருக்குதுன்னா அது திரு AMH நாஜும். நிச்சயமா நான் சொல்றேன், அரசியல் கிடையாது, 5 ஆயிடுச்சு, பணி நிறைவு பெற்றுட்டேன். நானா ஒருத்தர் காரைக்கால்ல இருந்து வந்தாருன்னா உங்க காரைக்கால் பலம் பெற்றுக்கிட்டே இருக்கும். அவருடைய ஆயுள் வரைக்கும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குனீங்கன்னா அவர் மந்திரி ஆனாதான் இன்னும் வெள்ளம் கொட்டும், வெள்ளமா இருக்கும். அவருடைய பேச்சு திறமை மட்டுமே இந்த சட்டசபையை அலங்கரிக்கும். அவர் பேசுறாருன்னா நாங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவருடைய எங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கும், ஸ்பீக்கர் வச்சு கேட்போம். நான் இன்னைக்கு இப்படி பேசுறேன்னா அது நானாவுக்கும் பங்கு இருக்கு. அவர் பேசக்கூடிய பேச்சாற்றல், நான் இன்னைக்கு பேசுறேன்னா சாதாரணமா பேசுறேன், ஒவ்வொரு கேள்வியும் நறுக்கு தெரிச்ச மாதிரி இருக்கும். நானாவை தயவு செய்து அமைச்சராக ஆக்கி பார்க்க வேண்டியது உங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமை. அவர் எந்த மதத்தை சார்ந்தவர், எப்படி பண்ணவில்லை, எல்லாருக்கும் இன்பமாக ரொம்பவும் பிடிச்ச, எப்பயுமே முக மலர்ச்சியோடு இருக்கக்கூடியவர். எனக்கு அவர் பேசிட்டாரு எல்லாம் பேசல, அவரோட நான் இன்னைக்கு